நல்லவை கேட்போம். நமது சேனலில் கல்யாணத்தில் கலகம் என்பது பற்றி கேட்போம். பிரத்யும்னன் பிறந்த பிறகு கிருஷ்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டியாருக்கும் 9 பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சாருதேஷ்ணம் சுதேஷ்ணம் ச சாருதேகம் ச வீரியவான் சுஷேணம் சாருகுப்தம் ச பத்ரசாரும் ததா பரம் சாருவிந்தம் சுசாரும் ச சாரும் ச பலினாம் வரம் ருக்மின் அஜனயத் புத்ரான் கன்யாம் சாருமதீம் ததா. அதாவது சாருதேக்ஷ்ணன் சுதேக்ஷன் சாருதேகன் சுஷேணன் சாருகுப்தன் பத்ரசாரு சாருவிந்தன் சுச்சாரு சாரு அப்படிங்கிறதான 9 புத்திரர்கள். சாருமதி அப்படிங்கிறதான ஒரு பெண் குழந்தை. 10 பேர் பிறந்தார்கள். கிருஷ்ணனுக்கு நிறைய மனைவிகள் உண்டு. அதில் அஷ்டமகிஷிகள் அப்படின்னு 8 பேர் பிரதானமானவர்கள். அந்த 8 பேரில் ருக்மிணி தான் முதன்மையானவள். காளிந்தி மித்ரபிந்தா ச சத்யாநாக்னஜிதி தேவி ஜாம்பவதி சாபி ரோஹிணி காமரூபிணி மத்ரராஜசுதா சான்யா சுஷீலா ஷீலமண்டனா சாத்ரா ஜிதி சத்யபாமா லக்ஷ்மண சாருஹாசினி. இப்படி ருக்மிணி தேவியை முதன்மையாக கொண்டு 8, அதாவது அஷ்டமகிஷிகளும், அது மாத்திரம் இல்லாமல் ஷோடச சகசிர ஸ்திரீ அப்படின்னு 16,000 ஸ்திரீகளும் கிருஷ்ணனுக்கு உண்டு. ருக்மிணியினுடைய சகோதரன் ருக்மி, அவனுக்கு அழகான ஒரு பெண் இருந்தால் அந்த ருக்மிணியன் புத்திரனான பிரத்யுன்னன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த பெண்ணும் இவனை ஆசைப்பட்டது. அதற்கு சுயம்வரத்தில் அந்த பிரத்யுன்னனையே அது கணவனாக அவள் ஏற்றுக்கொண்டால் அவ்விருவருக்கும் விவாகம் நடந்தது. அவர்களுக்கு பிறந்த குழந்தை அனிருத்தன். அந்த அனிருத்தன் பலமும் பராக்கிரமும் அதிகமாக இருந்தவனாக சிறந்து விளங்கினான். அவனை யுத்தத்தில் யாருமே ஜெயிக்க முடியாது. அவனுக்கு விவாக பருவம் வந்தது. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று கிருஷ்ணனும் ருக்மிணியும் ஆசைப்பட்டார்கள். அப்போ ருக்மியினுடைய பிள்ளைக்கு அழகான ஒரு பெண் ஒருத்திருந்தாள். அவளை தன் பேரனுக்கு செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிருஷ்ணன் ருக்மியிடம் சென்று, உன்னுடைய பௌத்திரியை என்னுடைய பேரனுக்கு நீ விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். ஆனால் ருக்மிக்கு கிருஷ்ணனிடத்தில் ரொம்ப துவேஷம் உண்டு. ஆனால் கிருஷ்ணனே வந்து கேட்கும்போது அதை மறுக்கக்கூடாது அப்படின்னு, என்னுடைய பேத்தியை உன்னுடைய பேரனுக்கு நான் விவாகம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன்னு சம்மதம் கொடுத்தான். எல்லா தேசத்து ராஜாக்களும் அங்கே வந்தா. கல்யாணத்திற்கான நாள் குறிப்பிட்டு எல்லோரும் வந்தார்கள். கல்யாணம் ரொம்ப சிறப்பாக விழாக்கோலமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த ருக்மியினுடைய போஜகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நகரத்துக்கு எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். அத்தனை அரசர்களும், பலராமன், கிருஷ்ணன் முதலான யாதவர்களும் அங்கு வந்து ஒன்று கூடினார்கள். கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தனுக்கும் ருக்மியின் பேத்திக்கும் விவாகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த கல்யாணங்கள் பழைய காலத்தில், அந்த காலத்தில் கல்யாணங்கள் நடக்கும் பொழுது சொக்கட்டான் விளையாடுறது அப்படிங்கிறதான ஒரு வழக்கம் உண்டு. அது இன்றளவும் இருக்கு, அங்கங்கே கிராமங்களில் நடந்து வருகிறது. அது போலவே அந்த அனிருத்தன் கல்யாணத்திலும் சூதாட்டம் அப்படின்னு சூதாட்டம் நடந்துட்டு இருந்தது. அதில் அந்த சூதாட்டத்தில் பல துஷ்டர்கள்லாம் அழிஞ்சு போனான். அதாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே
கலிங்கன் அப்படிங்கிறதான ஒரு ராஜா, அவனை சேர்ந்தவா எல்லாரும் சேர்ந்துண்டு ருக்மியை பார்த்து நீ பலராமனை சூதாடுறதுக்கு கூப்பிடு அப்படின்னு தூண்டி விட்டான். காரணம் என்னன்னா, பலராமனுக்கு சூதாட தெரியாது, ஆனால் சூதாட்டத்தில் விருப்பம் உண்டு. ருக்மி போய் பலராமனை சூதாட்டத்துக்கு வான்னு அழைக்க சொன்னோன்னே ருக்மியை அழைக்க பலராமனும் சூதாட்டத்திற்கு வந்தார். முதல்ல அந்த சபையில் 2 பேரும் சூதாடுறதுக்கு ஆரம்பித்தா பலராமன் 1000 வராகன் பந்தயம் கட்டினார் முதல்ல. அதனால் தோற்று போயிட்டார். 2வது முறையாக 10,000 வராகன் பணயமாக வச்சு சூதாடினார். அதுலேயும் தோற்று போயிட்டார். இதை பார்த்ததான அந்த கலிங்கன்னு சொல்லக்கூடியதான அந்த ராஜா ரொம்ப சந்தோஷமாக பற்கள் வெளியில் தரும்படியாக உறக்க சிரித்து அந்த பலராமரை அவமானப்படுத்தினான். ருக்மியும் கர்வத்தினால பலராமனை அவமானப்படுத்தினான். பலராமனுக்கு சூதாடவே தெரியாது, சூதாட்டம்னா என்னன்னே தெரியாது. தெரியாமலே வந்து உக்காந்துட்டு சூதாட்டத்தில் இந்த மாதிரி எல்லாரையும் அவன் அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பலராமனை கர்வத்தோட கிண்டல் பண்ணினான், பரிகாசம் பண்ணினான் அந்த ருக்மி. அதனால் தோற்று போனான் அப்படின்னு சொல்லி உடனே பலராமன் ரொம்ப கோபம் வந்துடுத்து. அந்த பலராமனுக்கு ருக்மி மேலேயும் கலிங்கன் மேலேயும் கோபம் ஜாஸ்தியாகிடுத்து. உடனே 1 கோடி வராகனை பந்தயமாக வச்சு அந்த காய்களை எடுத்து உருட்டினார். ருக்மியும் அந்த 1 கோடி பணத்தையும் தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற பேராசையினால அந்த ஆட்டத்தில் காயை உருட்ட ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் பலராமருக்கு வெற்றி வந்துடுத்து. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு பலராமர் சொல்ல, இதனால் பொறுக்க முடியாத அந்த ருக்மி பந்தயத்தில் நான் சம்மதிக்கலை, 2 பேர் சம்மதிச்சாதான் அந்த ஆட்டமானது ஆடினதா அர்த்தம். 1 கோடி ரூபாய் பணம் வச்ச நீர் நான் 1 கோடிக்கு சம்மதிக்கவே இல்லையே, அதனால் நீர் ஜெயிக்கலை, தோற்று போனீர் அப்படின்னு சொல்லி ருக்மி சண்டை போடுறான். அப்பொழுது ஆகாசத்திலேருந்து ஒரு அசரீரி கம்பீரமாக பேசியது. இந்த ஆட்டம் முறைப்படி கிரமமாக ஆடப்பட்டது தான். ருக்மி தான் தோற்று போனான், பலராமர் ஜெயிச்சுட்டான். பந்தயத்தில் ஒத்துக்கலை அப்படின்னா ஆடி இருக்கவே கூடாது. எப்போ காய்களை உருட்டி ருக்மி ஆடினானோ அப்போ பந்தயத்துக்கு ஒத்துண்டதாக தான் அர்த்தம். அதனால் இது முறையாக நடந்த ஆட்டம் தான், பலராமனுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி சொல்லித்து. அதனால் பலராமனுக்கு கோபம் அதிகமாக வந்துடுது. கண்கள்லாம் சிவந்து போய் அந்த சூதாட்ட பலகையை எடுத்து ருக்மி தலையில் ஒரே அடி அடித்து ருக்மியை கொண்டுட்டார். அடுத்தது அந்த கலிங்கன் சிரிச்சானே, அவனுடைய வாயில் அந்த பலகையாலே அடித்து எல்லா பற்களையும் கீழே விழும்படியாக பண்ணிட்டார். யத்யூதே விஜயா பதான கணனா காலிங்க தந்தாங்குரைகி அப்படின்னு பராசர பட்டர் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் ருக்மிணியுடைய கட்சியை சேர்ந்தவாள்லாம் பல அரசர்கள்லாம் பலராமனை தாக்கிறதுக்காக வந்தா. பலராமர் அந்த ஆஸ்தான மண்டபத்தில், அந்த விவாக மண்டபத்தில் இருந்ததான பெரிய தங்கமயமான அந்த தூணை பிடுங்கி அவளை அடித்து எல்லாரையும் கொன்று மற்றவெல்லாம் ஓட விட்டுட்டார். இதை பார்த்ததான கிருஷ்ணனுக்கு பெரிய ஒரு சங்கடம் வந்துடுத்து. தமையனார் ஒரு பெரிய வீரமான காரியத்தை பண்ணியிருக்காருன்னு அவரை பாராட்ட முடியாது. ஏன்னா கொன்னது மச்சினனை கொன்று இருக்கார். தமையனாரை பாராட்டினா ருக்மிணி பிராட்டிக்கு கோபம் வரும், வருத்தம் வரும். ருக்மிணி பிராட்டியை இது பண்ணினா தமையனுக்கு கோபம் வரும். இப்படி யார் பக்கம் பேசுறது அப்படின்னு தெரியாம மௌனமாக இருந்துட்டார் கிருஷ்ணன். பலேன நிகதம் திருஷ்டுவா ருக்மிணம் மதுசூதனா நோவாச்ச கிஞ்சித் மைத்ரேயா
ருக்மிணி பலையோர் பயாத்து. இப்படி துஷ்டர்களெல்லாம் சம்ஹரித்துட்டு கிருஷ்ணன் புதுசாக கல்யாணமாயிருக்கக்கூடியதான அனிருத்தனையும் அவனுடைய மனைவியும் அழைத்து கொண்டு யாதவர்களோட துவாரகைக்கு சென்றார். மற்றவை நாளை கேட்போம்.